யூசுப்சாய் பெண்கள் உரிமைகள் மற்றும் பெண்கள் கல்விக்காக ஒரு பாகிஸ்தான் ஆர்வலர் மற்றும் இளைய நோபல் பரிசு பெற்றவர் ஆவார். அவரை பற்றிய சிறுகதை இங்கே பார்க்கலாம். மலாலா யூசுப்சாய் ஜூலை 12, 1997 அன்று பாகிஸ்தானின் மிங்கோராவில் பிறந்தார். அவருக்கு ஆப்கானிஸ்தான் நாட்டுப்புற கதாநாயகி மைவான்டன் மலாலாயின் பெயர் சூட்டப்பட்டது. அவரது தந்தை ஜியா உதீன் யூசுப்சாய் ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் தங்கள் கிராமத்தின் பெண்கள் பள்ளியை நடத்தி வந்தார். மலாலா ஒரு சிறந்த மாணவியாக இருந்தார். மேலும் சிறுமிகளின் கல்விக்கு ஒரு வழக்கறிஞராக தனது தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்ற தூண்டப்பட்டார். 2007ஆம் ஆண்டில் தலிபான்கள் ஸ்வாட் பள்ளத்தாக்கை கைப்பற்றி பெண்கள் பள்ளிக்கு செல்வதை தடை செய்தனர். மலாலா குடும்பத்தினர் தங்கள் பாதுகாப்பிற்காக இப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. என்றும் வன்முறை குறைந்ததும் திரும்பினர். 11 வயதில் மலாலா தனது முதல் உரையை நிகழ்த்தினார். கல்விக்கான எனது அடிப்படை உரிமையை தலிபான்கள் பறிக்க எப்படி துணிகிறார்கள் என்று. அது மட்டுமல்லாமல் பள்ளி மூடப்படுவதை எதிர்த்து அவரது தந்தை பெஷாவாரில் உள்ள ஒரு உள்ளூர் பிரஸ் கிளப்புக்கு அழைத்து சென்றார். பிரிட்டிஷ் ஒலிபரப்பு கழகம் தலிபான் ஆட்சியின் கீழ் வாழ்க்கை பற்றி வலைப்பதிவு செய்ய ஒருவரை கண்டுபிடிக்க மலாலாவின் தந்தையை அணுகியது. ஜனவரி முதல் மார்ச் 2009 வரை பிபிசி உருதுக்காக மலாலா 35 உள்ளீடுகளை எழுதினார். பிப்ரவரி 2009 பாகிஸ்தானின் நடப்பு நிகழ்வுகள் நிகழ்ச்சியான கேபிட்டல் டாக்கில் மலாலா தனது முதல் தொலைக்காட்சி தோற்றத்தை வெளிப்படுத்தினார். தலிபான்கள் ஸ்வாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் பள்ளிகளையும் மூடி 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வெடிக்க செய்தனர். பாகிஸ்தான் ராணுவம் தலிபான்களை ஸ்வாட்டிலிருந்து வெளியேற்ற முடியும் வரை மலாலா குடும்பம் மீண்டும் வெளியேற வேண்டியிருந்தது. 2009 டிசம்பரில் பிபிசியின் இளம் பதிவர் என்ற மலாலாவின் அடையாளமாக பகிரங்கமானது. அவர் தனது செயல்பாட்டிற்காக பரவலான அங்கீகாரத்தை பெற தொடங்கினார். மேலும் சர்வதேச குழந்தைகள் அமைதி பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். அக்டோபர் 9, 2012 அன்று மலாலா பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வழியில் தலிபான் துப்பாக்கி தாரியால் சுட்டுக் கொல்லப்பட முயற்சிக்கப்பட்டு அவர் தாக்குதலிலிருந்து தப்பினார். அறுவை சிகிச்சைக்காக இங்கிலாந்து கொண்டு வரப்பட்டார். மலாலா குணமடைந்து தனது செயல்பாட்டை தொடர்ந்தார். தனது 16வது பிறந்த நாளில் அவர் நியூயார்க் நகரின் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றினார். குழந்தைகளின் உரிமைகள் சார்பாக அவர் செய்த பணிக்காக 2014ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள அனைத்து சிறுமிகளுக்கும் கல்வியை ஆதரிப்பதற்காக மலாலா தனது தந்தையுடன் இணைந்து மலாலா நிதியை நிறுவினார். அவர் 2020ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். மேலும் சிறுமிகளின் கல்விக்காக தொடர்ந்து போராடி வருகிறார். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.